வணக்கம் பேலியோ ஓப்போஸ் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பண்ண போறது முட்டை புர்ஜி. முட்டை புர்ஜி ஒன்று பண்ண போறோம். நல்லா சாஃப்டான முட்டை புர்ஜி. நம்மளுடைய ப்ரெஷர் பேக்கர் வச்சிருக்கேன். 1 கப் தண்ணீர் ஊத்துறேன். 1 கப் தண்ணீர். இந்த இன்னர் வெசல்ல 3 முட்டை, 1 கப் வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், 1/4 தேக்கரண்டி உப்பு, 2 தேக்கரண்டி கறிவேப்பிலை, 1 சிட்டிகை மஞ்சள், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்கு சீரகத்தூள் 1/4 தேக்கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இன்னர் வெசல்ல இப்படி வச்சிடுறேன். 3 முட்டை தான் போட்டிருக்கேன். இதை மூடிடுவோம். இன்னர் வெசலோட வர்ற மூடியோட சேர்த்து நான் மூடிட்டேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய மேஜிக் பாட்டை மூடுறோம். சரியா மூடணும். விசில் போட்டுட்டு சரியா 7 மினிட்ஸ் டைம் வைக்கிறேன். விசில் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். 7 மினிட்ஸ் உங்களுடைய ஸ்டாண்டர்டைஸ் ஹீட்ல வைக்கணும். இந்த இண்டக்ஷன் என்னுடைய மேஜிக் பாட்டுக்கு 1200 வாட்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கு. 7 மினிட்ஸ் நம்மளுடைய முட்டை புர்ஜி ரெடி ஆயிடும். 6.5 நிமிடம் கடந்த பிறகு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்க, 7 நிமிஷம் வச்சிருந்தோம். 7 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் இதோடைய ப்ரெஷர் செட்டில் ஆகிறதுக்கு அலோவ் பண்றேன். நான் 2 நிமிஷம் ப்ரெஷர் செட்டில் ஆகட்டும். ஓபன் பண்ணி பார்த்தோம். ப்ரெஷர் செட்டில் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீங்க நல்லா செட்டில் பண்ணா கூட செட்டில் ஆக அலோவ் பண்ணலாம். நான் இப்போ ஓபன் பண்ணிடுறேன். ஸோ உள்ள இன்னர் வெசல் சூடாக இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. நம்ம அந்த மூடி போட்டதுனால உள்ள தண்ணிலாம் போயிருக்காது. பாருங்க, உள்ள அந்த பாத்திரம் நான் வந்து எல்லாம் போடும்போதுக்கு முன்னாடி எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணேன் இல்லையா, அந்த கிரீஸ் பண்ண ஆயில் மேலே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா இப்படி ஆஃப் பாயில்டாக இருக்கும். இதை நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணி புர்ஜி பதத்தில் பண்ணும்போது அந்த ஹீட்லேயே அந்த ஹாஃப் பாயில்டு எக்ஸ் எல்லாமே மறுபடியும் நல்லா குக் ஆகிடும். ஸோ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்டான எக் புர்ஜி தயாராக இருக்கும். நீங்கள் இதை எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். எக் புர்ஜியை பொறுத்த வரைக்கும் முட்டை வந்து ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இது மாதிரி ஒரு சாஃப்டான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நண்பர்களே, நம்ம பேலியோவுக்கு தேவையான பேலியோ ஓப்போஸ் எக் புர்ஜி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.